எனி டைம் தண்ணி ஆள் கட்டு குடிக்க கொண்டாடி குடிக்கணும் அப்படி. அடிக்காட்டி திருப்பி போறேன். நான் கச்சம் புழுங்க போறேன், புட்டு கொத்த போறேன், கரு கப்பி புடக்க போறேன். நான் இப்போ இந்தா பாத்தீங்களா, இதெல்லாம் ஃபுல்லா மலைத்தொடர். இது ஃபுல்லா அங்கால பக்கம். என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. மக்கள் நாயகன் உறவுகள், மக்கள் நாயகி உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பல மைல் தூரம் கடந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கின்றோம். அதாவது இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் குசலான மலை என்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்துருக்கின்றோம். குசலான மலைன்னு சொன்னால் இந்த செங்கலடியாவில் வரக்கூடிய அந்த ஒரு வழி, அதாவது கோப்பா வழி, இந்த கரடியான அருகில் இருந்து நம்ம உள்ள ஒரு 3-4 கிலோமீட்டர் வரணும். சரியான ஒரு எப்படி சொல்கிற ஒரு அட்வென்ச்சரான பயணமாக இருந்தது. இந்த வழி பாதைகள் எல்லாம் வந்து கடும் மோசமான இல்லை. அப்போ இந்த ஒரு போர்டரில் அந்த பக்கம் போனோம்னு சொன்னால் சிங்கிள் ஏரியா தான். அப்போ ஒரு போர்டர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தம்பியை தான் பார்க்குறதுக்கு வந்தீங்கன்னா, அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிளான ஒரு ஆள். அதாவது பிறப்பில் இருந்து அவரால் வந்து நடக்க முடியாது, தானாகவே நடக்க முடியாது, தானாகவே சாப்பிட முடியாத ஒரு ஆள். அவங்களோட அம்மாவோட உதவியோட வந்து இவர் வந்து இயங்கி கொண்டிருக்கிறார். ஒரு முக்கியமான உதவி ஒன்று தேவை. அதாவது இவருக்கு வந்து ஒரு செலவுக்காக வேண்டிய சாப்பாட்டு செலவு, அவருக்கு உடுப்பு வாங்குறதுக்காக இப்படியான தேவைகள் இருக்குது. நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய செலவழிப்பீங்க உங்களோட பிறந்த நாளுகள், நீங்கள் தேவையெல்லாம் வந்து அனாவசியமாக சில செலவுகள் உங்களுக்கு வரும். அதில் வந்து கொஞ்சம் பணத்தை சேமித்து தம்பியுடைய இந்த ஒரு செலவை நிவர்த்தி செய்கிறதுக்காக வேண்டி செய்யுங்க. என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு அந்த வீட்டு தேவைகளோ வேறு தேவைகளோ வந்து இல்லை. என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து நிறுவனத்தால் வீடுகள் கொடுக்கப்பட்டு வீடுகள் எல்லாம் இருக்குது, காணிகள் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து அண்டைக்கு உழைச்சி சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. தம்பியை வந்து பராமரித்து கொள்றதுல கொஞ்சம் சிரமப்படுறாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும், உங்களுக்கு விளங்கும். சரி, ஓகே, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து உள்ளே போயிட்டு தம்பி அவங்களோட பேசுவோம். இந்த இதாக வந்து அந்த தம்பி இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்புற சூழல் இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக வந்து பற்றை காடுகளும் இந்த பக்கம் வயல் இருக்குது. இந்த இடத்துல இருக்காரு. இது ஃபுல்லாக வந்து வாழைத்தோட்டம். இந்த வீட்டில் தம்பி இருக்காரு. இப்போ இந்த ரோட்டெல்லாம் வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்கேண்டு. இப்போ இது இடத்துல வந்து கொஞ்சம் அவங்க வந்து க்ளீனாக வந்து நல்லபடியாக வச்சிருக்காங்க. அந்த பக்கம் எல்லாம் நம்ம போனோம்னு சொன்னால் சரியான மாதிரி மோசம் ரோடு. அதோட இந்த கண்ணுக்கு தெரிந்த திசை வந்து ஃபுல்லாக வந்து மற்ற காடுகள் தான். அந்த பக்கம் குளம் இருக்குது. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பின்பகுதியில் வந்தாங்க அந்த பக்கம் மலை இருக்குது. இந்த மலையை வந்து போய் காட்டுறேன் பாருங்க. அப்படியே இந்த நடந்துட்டு போய் இந்த வழியால் இந்த வந்து பார்க்கக்குள்ள உங்களுக்கே விளங்கும் அப்படி ஒரு இடத்துல இந்த தம்பி வந்து இருக்கானுண்டு. இந்த பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபுல்லாக மலைத்தொடர். இது ஃபுல்லாக அங்கால பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து மலைகள் தான். ஃபுல்லாக மலையும் காடுகளும் தான். அப்போ இந்த ஒரு இடத்துல இருக்காங்க. இவங்களோட ஒரு 2-3 வீடு தான் இந்த இடத்துல இருக்குது. பார்த்தீங்களா, அப்போ இந்த இடத்த வாழ்கிறதுக்கு சரியான மாதிரி அவங்க சிரமப்படுறாங்க. நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்குவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் தம்பிட அம்மா என்ன? சரிம்மா. ஃபுல்லாக வந்து அம்மா வந்து பராமரிக்கிற. நாங்கள் வரக்குள்ளே வந்து இந்த உடுப்பு வந்து போட்டு விட்றாங்க. சரி, போடுங்க, வாங்கி போடுங்க. ஒரு ஆள் பிடிச்சா தான் அவர் நிற்பார் என்ன? ஓகேம்மா, வணக்கம். உங்களோட பேர் என்ன? எங்கள் பேர் நாகம்மா. நாகம்மா. இப்போ குடும்பத்தில் நீங்கள் எத்தனை பேர்? நாங்கள் 5 பேர். 5 பேர். 5 பேருன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. உங்களோட கணவர்? அவர் வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போயிட்டார். இந்த 3 பேர் இல்லாமா இவர் வந்து எத்தனையாவது ஆள்? 2வது ஆள். 2வது ஆள். மற்ற மூத்த ஆளும் அந்த விளையாளும் என்ன செய்கிறாங்க? ஒரு ஆள் பள்ளிக்கு போகிறது, ஒரு ஆள் நன்னிக்காவும். எத்தனை வயசு மூத்த ஆளுக்கு?
ஒரு 22. 22. ஓகேம்மா, என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடியோ எடுத்து யூடியூப் ஃபேஸ்புக்லாம் போடுவோம். இப்போ உங்களுக்கு உதவி தேவை, ஹெல்ப் தேவைன்னு கேட்டு அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை தான் என்ன? அவங்களோட அனுமதியோட நாங்கள் செய்கிறோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் குசலான மலையில் ஒரு சரியான தொங்கல் பகுதி. என்ன இது தொங்கல் பகுதி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். குசலான மலைன்னு சொன்னால் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து காடுகள், வயல்வெளிகள், யானை இதை தொல்லையெல்லாம் வந்து அதிகம். அப்படி இந்த வீடம் அவங்களுக்கு நிறுவனத்தில் இருந்தால் இல்லை நீங்கள் இல்லை இல்லை நிறுவனம் தான் இருந்தது. நிறுவனம் இருந்தது. எந்த நிறுவனத்தில் இருந்தாங்க தெரியுது? முதல் ஒரு கட்டத்தில் வந்து இந்த உருவாமத்தில் இருந்த நிறைய பேருக்கு வந்து உருவாமம் இல்லை குசலானமலையில் இருந்த நிறைய பேருக்கு வந்து வீடு திட்டம் கொடுத்தவங்க. அதில் உங்களுக்கு மந்திரி அதுக்கு முதல் எல்லாமே வந்து குடில் வீடுகளும் சாதாரணமான அந்த களிமண் வீடுகளும் தான். ஓகே, தம்பி கதைப்பாரா? பேச மாட்டார், கதைக்க மாட்டார். கதைக்கிறது விளங்குமா? சரி, ஒன்றும் விளங்காது. அப்போ வேணுமா சாப்பிட்ற இப்போ தூங்குற மட்டும் தீர்த்துற கையால் தீர்த்துனா சாப்பிடுவார். மற்ற விரும்பி நடக்கிறது எல்லாம் வந்து எப்படி நடக்க மாட்டார். நம்ம கையில் பிடிச்சிட்டு போனால் நடப்பார். கையில் பிடிச்சிட்டு சப்போர்ட்டுக்கு போனால் நடந்து போவார். உங்களோட அந்த வாழ்வாதாரம் என்னம்மா நம்ம போய் கொண்டிருக்கு? உங்களோட தொழில் கஷ்டம் தான். இப்போ நிற்பாரா? இவ்வளோ தூரம் வரைக்கும் நிற்பாரா? நிற்பார். மழை காலம் குண்டு வைக்கணும், குண்டுவார். அவ்வளோ பிரச்சனை ஆளை வந்து அவட நிப்பாட்டி விடுங்களே. சரிம்மா, ஓகே. தம்பியோட பேர் என்ன? வினோஜன். வினோஜன். இப்போ அவருக்கு எத்தனை வயசு? அவருக்கு 13 வயசு. 13 வயசு. பிறந்தேலேருந்து எப்படி தானா? பிறந்தேலேருந்து இப்படி தான். ஓகே, இப்போ என்னென்னு சொன்னால் வந்து வீடியோ பார்க்குற உறவுகள் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் என்ன உதவி எதிர்பார்க்கிங்க? அவருக்கு என்ன, அவருக்கு இந்த ஒரு வண்டியில் இதை நான் நடக்கிற வண்டியில் ஆச்சு ஒன்று ட்ரீக் வேண்டாம். அதை கொஞ்சம் நடக்க வச்சு எடுக்கலாம். இப்போ என்னென்னா அவர் வந்து ஒரு சப்போர்ட் விடாமல் வந்து நடந்து போவார். அப்போ வண்டியில் சொன்னால் தனியாக வச்சு அவர் கொண்டு விழ மாட்டாரா? ஒரு ஆள் பிடிச்சி போகணும் அந்த வண்டியில் இருந்தானே, ஒரு ஆள் கொண்டு போய் தெரியும். நீங்கள் அந்த உருட்டுற அந்த இதை கேட்கீங்களா இல்லை அந்த வாக்கர் கேட்கீங்களா? ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஊண்டி தானே நடந்து போகிறது, அது வந்து சப்போர்ட்டுக்கு இருக்கும். ஊண்டி வச்சு போகலாம், தூக்கி வச்சு. அது இவரால் முடியாது. அது ஒரு ஆள் பிடிச்சி போகிற அளவுக்கு இருந்தால் தான் அவர் கொஞ்சம் பிடிச்சி நடப்பார். என்ன வீல் சேர் வந்து இதுலன்னா இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ரோட்டு மில்லு ஃபுல்லாக வந்து குளர்றாரா? என்ன தம்பி குளர்ரு? கதைக்கிற விலங்கு தானே? கதைக்கிற கொஞ்சம் விலங்கு அவருக்கு. என்னென்னு வீல் சேர் ஹெல்ப் பண்ணுறது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பள்ளம் படுகொலிகள், ரோட்டு இல்லை. அதை வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் உருட்டிட்டு போகிறதும் கஷ்டம். இதில் உருட்டிட்டு போக மாட்டேங்கி. ஏன்னா அந்த வழியை நாங்கள் காட்டிக்கொள்கிறோம். இப்போ குசனால மனன்னு சொன்னாலே உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். கரடினார் அந்த ஒரு அந்த இதிலிருந்து உள்ளுக்குள்ளே நம்ம வரணும். அப்படி ஒரு 3-4 கிலோமீட்டர் கிட்ட உள்ளே வரணும். அது ஃபுல்லாக வந்து வயல்வெளிகளும் அப்படியான ரோட்டு தான். அது பள்ளம் படுகொலி ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய கல் வேணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை வச்சு நம்ம உருட்டே இல்லாது. வளவுக்குள்ளே சும்மா போகிறதுக்கு அது தேவையில்லை. சின்ன இடம். வேறு ஏதாவது உங்களோட வாழ்வாதார ஒரு தேவைக்கு, உங்களோட அத்தியாவசிய தேவைகளுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? நீங்கள் இப்போதைக்கு என்ன பிராணிகள் வளர்த்து கொண்டிருக்கீங்க? அண்ணா வந்து என்ன தொழில் செய்கிறவங்க? அவர் வந்து மேய்ச்சி மேலே தான் செய்கிறார். கூலி தான். மேய்ச்சல் மேலே கூலி வேலை தான் செய்யுது. நீங்கள் வீட்டில் இருந்து ஏதாவது தொழில் செய்கிறீங்களா? இல்லை, விவசாயம். இவருக்கு இவரை வச்சுட்டு ஒன்றும் செய்யலாம். இல்லை, பராமரிப்பு அப்படின்னு சொன்னாமல் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு ஏதாவது இப்போ கோழி, ஆடுகள், மாடுகள் வளர்க்கக்கூடிய மாதிரி வேறு தொழில் செய்யக்கூடிய மாதிரி உங்களுக்கு அத்தியாவசியமான தேவைகள் எதுவும் இருக்கா? கோழிகள் இருந்தால் கோழிகளுக்கு வளர்க்கலாம். இங்கேருந்து வீட்டில் இருந்து தவிர பார்க்கணும், அவரையும் பார்த்துட்டு கோழி இது வளர்க்கலாம். அழுது கொண்டே இருக்கிறாள். இப்போ அண்ணா வந்தனா அந்த அம்மா உழைக்கிறது உங்களுக்கு மாதம் எவ்வளவு வரும் வருமானம்? உங்களுக்கு செலவு எவ்வளவு போகும் 3 பேரையும் பராமரிக்கிறது? இப்போ செலவு தாங்க கொஞ்சம் போகும். ஏன்னா இவருக்கு பால் பொட்டியில் வாங்கணும், பொட்டி செலவு, பிஸ்கட் பொட்டி செலவுகள், அவர் உடுப்புகள் வாங்கணும், இதுகளுக்கெல்லாம் உடுப்பு வாங்கணும், அது செலவு. அதுதான் வேணுண்டா. இப்போ தம்பியில் இந்த மாப்பொட்டி மற்ற சாப்பாடு செலவு, உடுப்புகள் செலவு வந்து உங்களுக்கு மாதம் எவ்வளவு போகும்? ஒரு 20 கிட்ட போகும். 20,000 கிலோ வாரி. அது கஷ்டமாக தான் இருக்கீங்க. சரிம்மா, ஓகே. என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்குறவர்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எல்லா விடயங்களையும் அவங்ககிட்ட கேட்டிருந்தோம்.
இப்போ அந்த அண்ணா வந்து ஒரு சாதாரணமான ஒரு கூலி வேலைக்கு போகிறவங்களாம், அதாவது மேசன் வேலைக்கு. இப்போ அதை தாண்டி இவங்க வந்து வீட்டில் இந்த கோழி ஆடு சின்ன சின்ன இதுகளை வந்து செய்து கொண்டிருக்காங்க. இப்போ இவரை வச்சு கொள்றதால இனி வேறு வேலைகள் அது செய்யலை, இல்லை வேறு விட்டு விட்டு போகலாது. வேறு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வேறு வந்து பராமரிக்கணும். அதனால் இவருடைய தேவைகளுக்கு ஏதாவது செய்ய சொல்லி வாமா கேட்குறாங்க. அப்படி உண்மையிலேயும் தம்பியை வந்து தத்தெடுத்து நீங்கள் ஏதாவது செய்யணும்னு சொன்னால் மாதாந்தமோ இல்லை ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு இருக்காவோ மாதாந்தமாக நீங்கள் வந்து ஹெல்ப்களை வந்து பண்ணிக்கொள்ளலாம். ஒரு 10,000 15,000 20,000 அப்படி. வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களாம்மா? வேற என்ன? இது இந்த அடிக்கிறது யாரு? அக்கா. இப்போ அக்கா வந்து உங்களோட அடிக்கிறேன். இல்லை இல்லை, அவளோட வீடு பக்கத்தில் இருக்கு. சும்மா வந்து ஏன் அம்மா மத்தாங்களோ வைக்கோ. அம்மாங்க அம்மா உள்ள அவங்களுக்கு ஓகே வேணும் தெரியுவாங்களா? கதைப்பாங்களா கதைச்சா? வாங்கலாமா கொஞ்சம்? வாங்கம்மா. அம்மாவோட பேர் என்னம்மா? ராசம்மா. ராசம்மா. எத்தனை வயசு? 75. 75. இது வந்து உங்களோட பேர் என்ன? உங்களோட பேரனுக்கு இப்போ என்ன தேவைகள் இருக்கு? உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? எங்களுக்கு அவரு நடக்கிறது இல்லை, நடக்கிறது இல்லை, கதைக்கிறது இல்லை. அதாவது செஞ்சு செய்யட்டாமா. இப்போ அம்மாவுக்கு வந்து எத்தனை வயசு? நான் எனக்கு இப்போ சொன்னேன் 75 வயசு. 75 வயசு. 75 வயசு. போக போகுது. நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு ஏதாவது தொழில் அது செய்கிறோமா? முதல் செய்து இப்போ ஏதா முதல்ல என்ன செஞ்சீங்க? நாங்கள் கச்சம் புழுங்க போகிறேன், புட்டு கொத்த போகிறேன், கரு கப்பி புடக்க போகிறேன்னா இப்போ உண்டாலேங்க ஏலாமே. அவருங்க இல்லை, அவர் மோசம் போயிட்டார் தானே, ஒன்றும் செய்யலாமல் கிடக்கு. இவங்கள்ட்டு அந்த முதியோர் காசு வருது, பிச்சு நம்மளை காசு வருது, அதுதான் நாங்கள் எடுத்துட்டு கிடக்க. அப்போ அதுதான் இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ உங்களை பார்க்குறதும் இப்போ பேர் என்ன பார்க்குறது எல்லாமே வந்து இவங்க அவங்களோட மகள் தான். அவங்க தானே போக வந்தால் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். அவருக்கு தண்ணியை வெண்ணியை கொடுத்து நாம் பார்த்துக்கொள்கிறோம். அவங்க கல்யாணத்துக்கு செங்கடைக்கு போனால் அது நான் பார்த்துக்கொள்கிறேன். அவள் வந்தால் அவளோட கையில் கொடுத்து போட்டு நான் கொஞ்சம் இது செய்யணும் அப்படின்னு. சரியாம்மா, ஓகே. அப்போ நாங்கள் போயிட்டு வரேன். என்னென்னு சொன்னால் இப்போ வீடும் வந்து உண்டு தான். இப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த மற்ற பேர பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளும் இருக்கிற வயசுக்கு வந்த பிள்ளைகள் இந்த உடன்தாரிக்கு இது உங்களோடதா? எனக்கு அந்த ஊர் தான் வந்தாரிக்கிறேன். தங்குறதெல்லாம் உங்களுக்கும் வீடு இருக்குன்னு? சரி சரி. தங்குறது எல்லாம் வந்து உங்களோட உங்களோட வீடை வந்து உங்களோட பேர பிள்ளைகள் கொடுப்பீங்களா? நான் கொடுப்பேன். கொடுப்பீங்க. சரி. அப்போ வீட்டு தேவையில்லைன்றே இல்லை என்னென்னா அத்தியாவசிய தேவைகள் தான். உதவி செஞ்சா பொடியனுக்கு மட்டும் நீங்கள் உதவி செய்யுங்கம்மா. அவருக்கு பராமரிக்கிறதுக்கு அதான் இப்போ என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து வீடு தேவைகள் வந்து இல்லை. இது வந்து ஒரு நிறுவனத்தால் வந்து வீடு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற நிறைய எல்லாருக்குமே வந்து வீடு கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு வீட்டு தேவைகள் இல்லை, வாழ்வாதார உதவி, அடுத்தவங்க அத்தியாவசியமான தேவைகளுக்கு மட்டும் உதவி கிடைத்தாலே போதும். சரி, ஓகே. நாங்கள் இப்போ இந்த வீடியோ முடிச்சு கொள்கின்றோம். குறிப்பாக நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வெள்ளாவளி மட்டக்களப்பு களுவாஞ்சிட்டு அந்த சைடில் இருந்து இந்த வாரத்துக்கு எப்படியும் 65-70 கிலோமீட்டர் கிட்ட தேவை. அவ்வளோ தூரம் கடந்தால் நாங்கள் வந்திருக்கின்றோம். ஒரு என்னென்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கணும் என்று. அதோட இவங்களை வந்து அறிமுகப்படுத்தின எங்களுக்கு குசலானமலையில் இருக்கக்கூடிய நிசாந்தன் என்கிற அந்த இவங்க வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்டா இதுக்கு முதல்ல நாங்கள் இங்கே வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்கள் பண்ணிட்டு போயிருந்தோம். ஆனால் இவங்களுங்களே தெரியாமல் இருந்தது. அப்புறம் கால் எடுத்து ஓகேண்ணா நீங்கள் இவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அடையாளப்படுத்தியிருந்தாங்க. இப்போ இவங்களை வந்து உங்களுக்கு எவ்வளோ காலமாக தெரியும்? நாங்கள் இங்கே இடம்பெயர்ந்து வந்ததுலேருந்து உங்களுக்கு தெரியும். இடம்பெயர்ந்துச்சுன்னா அந்த டைமில் அந்த பிரச்சனை அப்புறம் நாங்கள் அங்கே இருந்தோம். நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஒரு வளம் கொண்டு வாங்கிட்டு அம்மாக்களை வந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த ஒரு நிறுவனம் கொண்டு வந்து இந்த வீடெல்லாம் அவங்களுக்கு கட்டி கொடுத்து. சரி, ஓகே. நன்றி. உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இப்படியானவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கணும் என்று உங்களோட ஒரு மனநிலையும் செஞ்சு எங்களை தொடர்பு ஏதோ ஒரு வழியில் எப்படியாவது கிடைக்கணும் என்று நீங்களும் செஞ்சதுக்கு நன்றி. சரி, ஓகே. நாங்கள் இப்போ இதோட முடிச்சு கொள்கின்றோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்குங்க. உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் ஒரு சில நேரங்கள் சுச்சுவேஷன் இருக்கும். உங்களோட உதவி செய்யக்கூடிய உங்கள் நண்பர்கள் உறவுகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பகிர்ந்தாவது உதவி கிடைக்கிறதுக்கு ஒரு ஆதரவு தாங்க. தம்பியை திரும்ப போய் சந்திச்சுட்டு அப்படியே போவோம். என்ன செய்யறோம் ஆள்? ஏன் கத்துனவங்க? ஏன் கத்துனவர் ஆள்?
பத்துரு ஓ கத்துறவன் தான் தெரியாது நான் இந்த இடையில அங்கே கொடுத்துரு என்ன என்ன இருது இந்த உடம்பு பத்தி வெயில் டைம்ல இருந்தா தண்ணி தான் கூட செய்யறவங்க ஆ குளிக்க எனி டைம்ல தண்ணி ஆள் கட்டு குடிக்க கொண்டாடி குடிக்கணும் அப்படி ஓ ஆ அடிக்காட்டி திரிப்பாரு சத்தம் வராது நம்ம வீட்டை விழுங்க அங்க விழுங்கு ஆ இப்ப கத்துறா என்னது குளிக்க வச்சு தானே ஓ இதை 2-3 நாள் குளிக்காட்டு எடுத்தாச்சு இப்போ அதுக்கு தான் இப்போ நீங்க அன்றாடமாவே ஆளை நடந்து இப்போ கொண்டு போய் திடுற மாதிரி அப்படி நீங்க இங்க இருந்து உங்களோட வீட்டுக்குள்ள அப்படி கொண்டு வாங்களேன் நம்மளோட உறவுகளை காட்டும் அந்த அவங்களுக்கு தெரிய தானே வேணும் அதான் சரியான மாதிரி இப்போ வெயில் இப்போ கிளைமேட் அப்படி அப்போ அதுக்கு அவனே கத்துறாருல்ல குளிக்காக்க சொல்லி அது நடக்கிறதெல்லாம் ஓகேண்ணே சரிம்மா சரி ஓகே அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் நாங்கள் இந்த வீடியோ வந்து பதிவிட்டதுக்கு பிறகு பார்க்குற உறவுகள் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போ நாங்கள் வேற ப்ரோ தொடர்பு கொண்டு வரோம் சரியா சரி ஓகே நாங்கள் இப்போ இன்னும் ஒரு வீடியோ சந்தைக்கு வரை உங்களோட விடை வருகின்றோம் நிச்சயமாக அவருக்கு அந்த உதவி தேவை உதவி கிடைக்க உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து விடைபெறுகின்றோம் பாய்